அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அறிவியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் என்ன பாருங்கள், ஹெபாரின் என்பது என்ன? இது கண்டவற்றுள் ஹெபாரின் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, இரத்த முறைதலை தடுப்பது. இரண்டாவது வினா, மெண்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதம் எது? மெண்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 9:3:3:1. இதுதான் மெண்டலிப்போட இரட்டை பண்பு கலப்பு விகிதம். மூன்றாவது வினா, பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். நாலாவது வினா, மனிதனில் நடைபெறும் காற்றில்லா சுவாசத்தின் இறுதி பொருள் எது? மனிதனில் நடைபெறும் காற்றில்லா சுவாசத்தின் இறுதி பொருள் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, லாக்டிக் அமிலம். ஐந்தாவது வினா, உலக எய்ட்ஸ் தினம் என்று? உலக எய்ட்ஸ் தினம் என்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. ஆறாவது வினா, பால் அணுக்கள் உருவாக்கக்கூடிய முறை எது? பால் அணுக்கள் உருவாக்கக்கூடிய முறை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மியாசிஸ். இதை குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. ஏழாவது வினா, உலக வனநாள் அனுசரிக்கப்படுவது என்று? உலக வனநாள் அனுசரிக்கப்படுவது என்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மார்ச் 21. இப்போ பாருங்க, உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக பல்லுயிர் தினம் மே 22. உலக பல்லுயிர் தினம் மே 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துங்க. எட்டாவது வினா, சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் குடும்பம். ஒன்பதாவது வினா, கோல்மனைட் பின்வரும் ஓர் உலோகத்தின் முக்கியமான கனிமம் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, போரான். பத்தாவது வினா, தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, ஹசன் நோய். தொழுநோயின் மற்றொரு பெயர் ஹசன் நோய். 11வது வினா, எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை? எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை? சரியான விடை ஆப்ஷன் சி, 7. எப்சத்தோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா MgSO4.7H2O. அப்போ நீர் மூலக்கூறு 7 இருக்குது. அப்போ விடை 7. 12வது வினா, வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜிங்க் சல்ஃபேட் 7H2O. 13வது வினா, நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா, நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 100ல் 91 கிராம். 14வது வினா, சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கால்சியம் கார்பனேட். 15வது வினா, சிறுநீரின் pH மதிப்பு என்ன? சிறுநீரின் pH மதிப்பு என்ன?
சரியான விடை ஆப்ஷன் டி 5.5 முதல் 7.5 வரை. இப்போ பாருங்கள், ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு வந்து 7.3லேருந்து 7.5 வரை. சிறுநீரின் பிஹெச் மதிப்பு 5.5லேருந்து 7.5 வரை. வினிகரின் பிஹெச் மதிப்பு 2.4லேருந்து 3.4 வரை. பாலோட பிஹெச் மதிப்பு வந்து 6, அதாவது தூய பாலோட பிஹெச் மதிப்பு 6. தூய நீரோட பிஹெச் மதிப்பு 7. உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு 6 முதல் 8. உமிழ்நீர் வந்து 6 முதல் 8. கடல் நீரோட பிஹெச் மதிப்பு 8. எலுமிச்சைச்சாரோட பிஹெச் மதிப்பு 2. இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துங்க. 16வது வினா, முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு என்ன? முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 8. முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு 8. 17வது வினா, நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை. 18வது வினா, கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? கரும்பு எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நடுநிலைத்தன்மை. 19வது வினா, 95.5% எத்தனாலின் பெயர் என்ன? 95.5% எத்தனாலின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி ஆற்றல் ஆல்கஹால். 20வது வினா, சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஃபார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் ஃபார்மிக் அமிலம். இப்போ பாருங்கள், ஆப்பிளில் உள்ளது வந்து மாலிக் அமிலம். எலுமிச்சையில் உள்ளது வந்து சிட்ரிக் அமிலம். திராட்சையில் டார்டாரிக் அமிலம். தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம். தயிரில் லாக்டிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் அமிலம். தேனி கொடுக்கல வந்து ஃபார்மிக் அமிலம். பாருங்கள், ஆப்பிள் மாலிக், எலுமிச்சை வந்து சிட்ரிக், திராட்சை டார்டாரிக், தக்காளி ஆக்சாலிக், தயிர் லாக்டிக், வினிகர் அசிட்டிக், தேனி கொடுக்கல வந்து ஃபார்மிக் அமிலம். இது முக்கியமானது, நோட் பண்ணிங்க. 21வது வினா, வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எத்தனால். 22வது வினா, ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதியில் நடைபெறுகிறது? ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதியில் நடைபெறுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிரானா. 23வது வினா, தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கியூட்டிகள். 24வது வினா, சைலம் மற்றும் புளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? சைலம் மற்றும் புளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாஸ்குலார் திசுக்கள். 25வது வினா, பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன? ஒரு முக்கியமான வினா. பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 70S ரைபோசோம். 26வது வினா, மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? ஒரு முக்கியமான வினா. மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 60 முதல் 70% வரை. 27வது வினா, ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரப் சுழற்சி. 28வது வினா, அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 5. 29வது வினா, இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் எது? இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஹிருடின். 30வது வினா, அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் என்ன?
அட்டையின் கண்ட அமைப்பின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மெட்டாமெரிசம். 31வது வினா முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளது? முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃப்ளூரா. 32வது வினா இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்? இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஓ வகை இரத்தம். இரத்த கொடையாளி ஓ வகை இரத்தம். 33வது வினா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நியூட்ரோஃபில்கள். 34வது வினா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் எது? இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனீமியா. 35வது வினா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு? இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8 முதல் 10 நாட்கள். இரத்த தட்டோட வாழ்நாள் 8லேருந்து 10 நாட்கள். 36வது வினா இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காரல் லான்ஸ்டீனர். இரத்த வகையை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டீனர். 37வது வினா சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது எது? சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பான்ஸ். சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது பான்ஸ். 38வது வினா மனித உடலில் மிக நீளமான செல் எது? மனித உடலில் மிக நீளமான செல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நரம்பு செல். 39வது வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உறையின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மையலின் உறை. 40வது வினா பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்ன? பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சல்சி. 41வது வினா உடலின் அணுஜ செயல்களை கட்டுப்படுத்துவது எது? உடலின் அணுஜ செயல்களை கட்டுப்படுத்துவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்டுவடம். உடலின் அணுஜ செயல்களை கட்டுப்படுத்துவது தண்டுவடம். 42வது வினா தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் எது? தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிப்ரலின்கள். 43வது வினா எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மெலட்டோனின். 44வது வினா விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எது? விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டெஸ்டோஸ்டிரான். 45வது வினா மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. மகரந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இண்டைன். 46வது வினா மரபியலின் தந்தை யார்? மரபியலின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிரிகர் ஜோகன் மெண்டல். 47வது வினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாட்டேயர். குரோமோசோம் என்ற சொல்லை உருவாக்கியவர் வாட்டேயர். 48வது வினா தொல்லுயிரின் தந்தை யார்? தொல்லுயிரின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி லியோனார்டோ டாவின்சி.
49 வினா புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள். கடைசி வினா மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி ஈயம். முதல் வினா பாருங்க, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அளவு நாடா. இரண்டாவது வினா நீளத்தின் எஸ்ஐ அலகு யாது? நீளத்தின் எஸ்ஐ அலகு யாது? சரியான விடை ஆப்ஷன் சி மீட்டர். மூன்றாவது வினா அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன? அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நாலாவது வினா வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஐந்தாவது வினா ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி கேண்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஆறாவது வினா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஏழாவது வினா பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு என்ன? பொருளின் அளவு எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி மோல். எட்டாவது வினா ஒரு கேலன் என்பது என்ன? ஒரு கேலன் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3785 மில்லி லிட்டர். ஒன்பதாவது வினா ஒரு ஹெச்பி என்பது எத்தனை வாட்? ஒரு ஹெச்பி என்பது எத்தனை வாட்? அதாவது ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? சரியான விடை ஆப்ஷன் பி 746 வாட். பத்தாவது வினா ஒரு கல்வித்திறன் என்பது எத்தனை வாட்? ஒரு கல்வித்திறன் என்பது எத்தனை வாட்? சரியான விடை ஆப்ஷன் சி 250 வாட். 11வது வினா தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரேடியன். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன். 12வது வினா திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டேடியன். திண்ம கோணம் ஸ்டேடியன். 13வது வினா மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் டி அம்மீட்டர். 14வது வினா 1.967 என்ற எண்ணை முழுமையாக்குக. சரியான விடை ஆப்ஷன் பி 1.97. இது எப்படி பார்த்தீங்கன்னா 1.967 அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல 5 அல்லது 5க்கு மேலே வரும்போது பக்கத்தில் உள்ள ஒரு எண்ணை அதிகரிக்கணும். அப்போ இங்கே 1.96 இருக்குல்ல, அப்போ 1.97 மாற்றணும். இதுதான் எல்லாத்துக்கும் வரும். அடுத்தது ஃபோர்ட்நைட் என்பது என்ன? ஃபோர்ட்நைட் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 14 நாட்கள். ஃபோர்ட்நைட் என்பது 14 நாட்கள். 16வது வினா ஒரு மெட்ரிக் டன் என்பது எவ்வளவு? ஒரு மெட்ரிக் டன் என்பது எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். 17வது வினா ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி லூமன். ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு லூமன். 18வது வினா, ஒரு டிஎம்சி அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2.83 இன்ட்டு 10 லிட்டர். 19வது வினா, பருமனின் எஸ்ஐ அலகு யாது? பருமனின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீட்டர் கியூப். 20வது வினா, ஒரு நானோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர்? ஒரு நானோமீட்டர் என்பது கீழ்கண்டவற்றுள் எத்தனை மீட்டர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10⁻⁻9. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9. 21வது வினா, மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு யாது? மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். 22வது வினா, மின்தடையின் எஸ்ஐ அலகு யாது? மின்தடையின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். 23வது வினா, காந்தப்புலத்தின் அலகு என்ன? காந்தப்புலத்தின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டெஸ்லா. 24வது வினா, ஒளியினை எந்த அலகால் அளக்கிறோம்? ஒளியினை எந்த அலகால் அளக்கிறோம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டெசிபல். 25வது வினா, விசையின் அலகு என்ன? விசையின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். 26வது வினா, காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஒரு முக்கியமான வினா, காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர். 27வது வினா, அழுத்தத்தின் அலகு என்ன? அழுத்தத்தின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். 28வது வினா, பரப்பு இழுவிசையின் அலகு என்ன? பரப்பு இழுவிசையின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நியூட்டன் மீட்டர் -1. 29வது வினா, கதிர்வீச்சின் அலகு என்ன? கதிர்வீச்சின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரான்ஜன். 30வது வினா, அதிர்வெண்ணின் அலகு என்ன? அதிர்வெண்ணின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஹெர்ட்ஸ். 31வது வினா, அணுக்களை எந்த அலகால் அழைக்கிறோம்? அணுக்களை எந்த அலகால் அழைக்கிறோம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நானோமீட்டர். 32வது வினா, நரம்பு செல்லின் அலகு என்ன? நரம்பு செல்லின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நியூரான். 33வது வினா, நுண்ணுயிரிகளை எந்த அலகால் அளக்கலாம்? நுண்ணுயிரிகளை எந்த அலகால் அளக்கலாம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மைக்ரான். நுண்ணுயிரிகளை மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான் என்ற அலகால் அளக்கலாம். 34வது வினா, பாக்டீரியாவை எந்த அலகால் அளக்கலாம்? பாக்டீரியாவை எந்த அலகால் அளக்கலாம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மைக்ரான். ஒரு மைக்ரான் என்பது 1/1000 மில்லிமீட்டர். ஒரு மைக்ரான் என்பது 1/1000 மில்லிமீட்டர். 35வது வினா, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெஃப்ரான். 36வது வினா, மின் கடத்துத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? மின் கடத்துத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மோ.
மோ என்பது 1/ஓம். மோ என்பது 1/ஓம். அதாவது மின்தடையோட தலைகீழி தான் மின் கடத்துத்திறன். முக்கியமானது பார்த்துங்க. 37வது வினா வேலை ஆற்றலின் அலகு என்ன? வேலை மற்றும் ஆற்றலின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜூல். 38வது வினா முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். 39வது வினா உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி -1. உந்தத்தின் அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி -1. 40வது வினா திசைவேகத்தின் அலகு என்ன? திசைவேகத்தின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீட்டர் பெர் வினாடி. 41வது வினா மீட்சி குணகத்தின் அலகு என்ன? மீட்சி குணகத்தின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாஸ்கல். 42வது வினா கனத்தாக்கு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? கனத்தாக்கு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நியூட்டன் வினாடி. 43வது வினா வெப்பத்தின் அலகு என்ன? வெப்பத்தின் அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஜூல். 44வது வினா மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூலும். 45வது வினா லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன? ஒரு முக்கியமான வினா லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டயாப்டர். 46வது வினா தூய தங்கத்தின் எத்தனை கேரட்? தூய தங்கம் எத்தனை கேரட்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 24 கேரட். 47வது வினா வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 வினாடி. 48வது வினா நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிலோகிராம். 49வது வினா தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 25 சென்டிமீட்டர். கடைசி வினா மின்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? மின்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாட்.